டிவிக்கே ஆரம்பித்து இந்த ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு. இப்போது ஓராண்டு வெற்றி விழா கொண்டாடுறதுக்கு அவங்க ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போது டிவிக்கே இந்த கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் என்னென்ன செஞ்சாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு டிவிகேவோட முதல் மாநாடு அறிவித்தார். அந்த முதல் மாநாடு நடந்தது மாபெரும் வெற்றி அப்படின்னு சொல்லலாம். அந்த மாநாடை பார்த்து தமிழ்நாடு அரசியல் களத்தில் எல்லா கட்சிகளுமே இப்போது வியந்து தான் இருந்தாங்க அந்த டைமில். அப்படி அவ்வளவு கூட்டம் சேர்ந்தது, அவருக்கு அவ்வளவு ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. அவர் பேசின ஒவ்வொரு கருத்துக்களும் அரசியலில் புதுசாக வந்த ஒருத்தர் பேசின மாதிரியே இல்லை. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் தெளிவான கருத்துக்கள் எடுத்து வச்சது மட்டும் இல்லாமல் டிவிகேவோட கொள்கைகள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருந்துச்சு. அவரோட கொள்கைகள் ஒரு சிலது விமர்சிக்கப்படுற மாதிரி இருந்தாலும், இந்த ஒரு வருஷம் அவங்களோட பயணம் நம்ம ஓவராலாக எடுத்து பார்த்தோம் அப்படின்னா வெற்றி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, இந்த ஒரு வருஷத்தில் ஹைலைட்டாக பேசப்பட்டது 2 விஷயம்தான். ஒன்று மாநாடு, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆதரவு அர்ஜுனா அவங்கெல்லாம் கட்சியில் போய் சேர்ந்தது தான் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு. அப்புறம் பனையூரில் விவசாயிகளுக்கு ஆதரவாக போய் நின்னது உண்மையாலுமே பாராட்டக்கூடியது தான். இதை தவிர்த்து அவங்க பெருசாக முக்கியமாக என்ன பண்ணலாங்க அப்படின்னு நம்ம பொதுவாக பார்த்தோம்னா, என்னத்தை சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு மாநாடை வெற்றிகரமாக நடத்தி முடித்ததுக்கப்புறம் இந்த ஒரு வருஷத்தில் மக்களை சந்தித்ததே ரொம்ப ரொம்ப லோ, அதாவது குறைவு அப்படின்னு சொல்லலாம். இப்படி மக்களை சந்தித்தது ரொம்ப குறைவு அப்படின்னு பார்க்கும்போது, அதே சமயம் சமூக நலத்திட்டங்களில் ஈடுபாடு அப்படின்னு பார்க்குறதும் கொஞ்சம் குறைவாக தான் இருந்தது. அது ஏன் அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஒருவேளை கட்சி கட்டமைப்பு பணிகள் இருந்தது வந்து காரணமாக இருக்குமோ அப்படின்னு பார்த்தோம்னா, அதான் ஆதரவு அர்ஜுனா அவங்களாம் வந்து கட்சியில் சேர்ந்தது. அவர் கட்சி அந்த மாவட்ட செயலாளருக்கு வரப்போகிற 2026 எலெக்ஷனை மைண்டில் வச்சு அவர்களுக்கு பதவியெல்லாம் பிரித்து கொடுத்ததாகட்டும், இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக கட்சி கட்டமைப்பு பணிகள் இருந்ததுனால தான் மக்களை சந்தித்தது கம்மியாக இருந்திருக்கும். அதே டைமில் கட்சி கட்டமைப்பு பணிகளில் அந்த மாவட்ட செயலாளர்கள் பதவியெல்லாம் வழங்கண்டு நிறையா பேர் என்ன விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னா, ஜாதி பார்த்து பதவியெல்லாம் பிரித்து கொடுத்த மாதிரி இருக்குது அப்படின்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. அந்த கட்சி ஆரம்பித்து மாநாடு முடிஞ்சு எல்லாம் ஒரு சில கூடவே இருந்து சப்போர்ட் பண்ண ஒரு சில ஆள்களுக்கு கூட பதவி பொறுப்பு இதெல்லாம் கொடுக்கல. அது வந்து மேபி அவங்களுக்கு அந்த தகுதி இல்லைன்னு விஜய் அவர்கள் நினச்சாங்களோ அது என்னன்னு நம்மளுக்கு தெரியல. அதே சமயம் இவர் கொடுத்த அந்த பொறுப்புகள் எல்லாமே வரப்போகிற 2026 சட்டப்பேரவை தேர்தலை முன்னோக்கி தான் இருந்தது. இந்த ஒரு வருஷத்தில் முக்கியமாக வந்த 2 எலெக்ஷனை வந்து இவங்க புறக்கணித்தது சொல்லியே ஆகணும். இந்த ஒரு வருஷ காலத்தில் வந்து தேர்தல்களை வந்து அவங்க ஃபுல்லாக புறக்கணிச்சிட்டாங்க. அவங்களோட ஃபுல் இலக்கு அந்த வரப்போகிற 2026 சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறதுனால அந்த நடுவில் வந்த இந்த தேர்தல்கள் எல்லாத்தையும் அவங்க வந்து விட்டுட்டாங்க. அது நம்மளுக்கு தெளிவாக தெரியுது. அவங்களோட இலக்கு 2026 சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு பார்க்கும்போது, அதுக்கு இவங்க என்ன வியூகம் வகுத்தாங்க, இந்த ஒரு வருஷத்தில் என்ன இம்பேக்ட்ஃபுல்லாக பண்ணாங்க அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு இம்பேக்ட்டும் பண்ணலை. ஆனால் என்ன வியூகம் வகுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இப்போது அந்த அரசியல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க ஒரு வியூகமே இல்லாமல் செயல்பட்ட மாதிரி தான் இருந்தது. அதில் அவர் தனிப்பட்ட ஒரு வியூகம் ஏதாவது அமைச்சு தேர்தல் நாட்கள் நெருங்க நெருங்க அவரோட வியூகம் வந்து செயல்படுத்த ஆரம்பிச்சிருப்பாரோ என்னமோ அதுவும் தெரியல. கட்சி ஆரம்பித்த ஒரு வருஷத்து இந்த காலத்தை மட்டும் வச்சு பேசுகிறப்போ கண்டிப்பாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு இம்பேக்டும் பண்ணலை. அதே மாதிரி இப்போ பிரசாந்த் கிஷோர் வந்ததுக்கப்புறம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அவர் சொன்ன முக்கியமான கருத்துக்கள் டிவிகேக்கு இப்போ 20% ஓட்டு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பாயிண்ட் சொல்லிக்கிறாரு. அதே சமயம் இப்போ வரப்போகிற எலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வியூகங்கள் ஆலோசனைகள்லாம் அவர் கொடுத்துட்டு போய்க்கிறாரு. அது என்ன அப்படிங்கிறது அதிகாரப்பூர்வமாக தெரியாதனால நம்ம அதை பற்றி டீப்பாக பேச வேண்டாம். அதே சமயம் இந்த பிரசாந்த் கிஷோர் அப்படிங்கிறவர் ஏடிஎம்கே சைடு வந்து இந்த வரப்போகிற எலெக்ஷனுக்காக ஒர்க் பண்ண போகிறாரு அப்படின்னு ஒரு சில ரூமர்ஸ் இருக்குது. ஏன் ரூமர்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, அதுக்கான எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவலும் இது வரைக்கும் வெளியே சொல்லாததுனால அதை நான் ரூமர் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் இப்போ டிவிகே சைடு அவர் போயிட்டு வந்ததாகட்டும், ஆலோசனை பண்ணதாகட்டும், இதெல்லாம் வந்து அதிகாரப்பூர்வமாக சொல்லிட்டாங்க. அவரோட வியூகப்படி செல்லும்போது வரப்போகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் டிவிகேவோட இம்பேக்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ டிஎம்கேவோட டாமினன்ஸ் தனியாக இருக்குது. அதே சமயம் ஏடிஎம்கே சைடும் வந்து பார்த்திங்கன்னா கட்சி ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இப்போ டிவிகே சைடும் வந்து இந்த ஒரு சில வியூகங்கள் வகுத்து அவங்களோட வியூகப்படி செல்லும்போது இனியும் கண்டிப்பாக அவங்க இம்பேக்ட் கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் இந்த ஒரு வருஷம் கண்டிப்பாக அவங்க இம்பேக்ட் கிரியேட் பண்ணலை. இந்த ஓராண்டு விழா இல்லை ஓராண்டு வெற்றி விழா அப்படின்னு அவங்க கொண்டாடும் போது அதிலிருந்து அவங்களோட வியூகங்கள் தொடங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இப்போ இருக்கிற தமிழ்நாடு பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனில் வரப்போகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் வர டிவிக்கே அவங்களோட இம்பேக்ட் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு
நம்ம எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறது தான் வந்து இந்த ஓராண்டு இவங்களோட செயல்பாடு நம்மளை நோ இம்பேக்ட் அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்கிறதுக்கு காரணமாக இருக்குது. இந்த எதிர்பார்ப்புகள் ஒரு வேளை இல்லை அப்படின்னா இம்பேக்டை கிரியேட் பண்ணுச்சு அப்படின்னு நேரம் நானே சொல்லியிருப்போமே. என்னமோ இந்த ஓராண்டு நிறைவு விழா முடிஞ்சதுக்கப்புறம் இவங்களோட இந்த செயல்பாடை பற்றி நம்ம பேசுவோம். உங்கள் கடைசி டீக்குச்சி.